Hi friends, welcome to Chitra Murali's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா துணி துவைக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். இது வந்து நான் எங்க பாலாஜி அங்கிள் வீட்டுக்கு போகும்போது அவர் துணி துவைச்சிருந்தாரு. அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நான் உங்களுக்கு எப்படி துவைக்கணும்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் பவுடர் எடுத்துக்கோங்க. என்ன வாஷிங் பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதில். இதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மக் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்து நல்லா பிரித்து உள்ளே போடுங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் வந்து நான் உங்களுக்கு எப்படி துவைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிடுது. இப்போ நான் வந்து எப்படி துவைக்கிறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பக்கெட்டில் வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து துணி துவைச்சிட்டு இருக்கேன். எப்படி துவைச்சிட்டு இருக்கேன்னு பாருங்க. இந்த காலில் ஒரு 10 வாட்டி, அதுக்கப்புறம் இந்த காலில் ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. நம்மளுக்கு துணி துவைச்ச மாதிரியும் ஆச்சு, அப்படியே எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. பாருங்க துணி எப்படி மேலேயே கீழே வருதுன்னு. இது வந்து வாஷிங் மிஷின் துவைக்கிறத நல்லாவும் துவைக்கும், துணி நல்லா நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி துவைக்கும் போது உங்கள் கால் நீட்டாக இருக்கணும். டெய்லி நீங்கள் இந்த மாதிரி துவைச்சிங்கன்னா உங்கள் கால் நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆகிடும். பியூட்டி பார்லர்லாம் நீங்கள் போடவே வேணாம். இந்த மாதிரி துவைச்சிங்கன்னா மெடிக்யூரெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இதுலேயே உங்கள் கால் நல்லா நீட்டாகிடும். இப்போ நம்ம துவைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து புழிஞ்சு போடணும். நம்ம புழிஞ்சிட்டு இதை வந்து நல்ல தண்ணியில் அலசணும். நம்ம தண்ணி பிடிச்சிட்டு இதை அரைச்சிடுவோம் நல்ல தண்ணியில். இந்த மாதிரி மெட்டல் பக்கெட் தான் நீங்கள் காலில் துவைக்கும் போது யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கால் நல்லா அலசம் பண்ணுங்க. நம்ம நல்ல தண்ணியெலாம் எடுத்து புழிஞ்சு அடுத்த பக்கெட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ண வேண்டிய டார்ச்சாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சோப் போட்டுட்டு அந்த ப்ரெஷ் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்களா. நம்ம துணியை வந்து நல்லா அலசி புழிஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து பாருங்கள், இப்போ நம்ம துணியை நம்மளையும் துவைச்சிக்கலாம், நீட்டாகவும் இருக்கும். எக்ஸசைஸாகவும் நம்ம துணியை நம்ம துவைச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம துவைச்சி வச்ச துணியை வந்து உணர்த்திட்டு வந்துடலாம். நான் வந்து எப்படி ஈஸியாக துணி துவைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.